பிடிக்கல பிடிக்கலடா. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. டொம்முன்னு போய் விழுது பாருங்க, அப்படியே கண்ணாடிலாம் தெரிக்குது. இதெல்லாம் தளபதி படத்துல தான் நம்ம பாத்துருக்கோம், நேர்ல பாத்துருக்கோமா? உலகத்திலேயே ஒரு மாநாடுல அசம்பவிதம் நடக்குதுன்னா அது வெளியவே தெரியாம பாத்துக்கிறதா ஒரு கட்சி தொண்டர்களுக்கு அழகு. ஆனா நம்ம கட்சியில மட்டும் தாண்டா இந்த கம்பம் உழுகும் போது டாப் ஆங்கிள்லயே நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்துல ஒரு ஆங்கிள் எடுத்திருக்கிறீங்க. எல்லாரும் ரீல்ஸ் எடுக்க வந்துருக்கீங்க. சத்தம் கேட்டோடனே கேமரா இப்படி திருப்பிருக்கீங்க. இதுக்குன்னே வருவீங்க இல்லடா. பொதுவா சினிமாக்கள்ல தான் ஒரு ஹீரோ என்ட்ரி சாங் கொடுத்து என்ட்ரி ஆவாரு. ஆனா மாநாட்டுல என்ட்ரி சாங் போட்டு என்ட்ரியான ஒரே ஒரு தலைவர் தமிழக வெற்றிகர தலைவர் விஜய் மட்டும்தான். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? வெரி குட், நீ பாஸ் பண்ணிட்ட. இனி ஹையில் செருப்புல இருந்து 50 ரூபா செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. அது ஒரு க்ளோஸ் அப் ஷாட் காட்டோன்னே அப்படி முதல் நாள் முதல் காட்சி பாக்குறவங்களாம் கொந்தளிப்பான். அது மாதிரி முதல் நாள் முதல் காட்சி பார்த்தா மொத்த வரைக்கும் கூட்டுட்டாங்க. எம்பேரு படையப்ப இளவட்ட நடையப்ப என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்ப. தனித்தனியா தமிழ்நாடு முழுக்க முதல் நாள் முதல் காட்சி பார்த்து எல்லா தேட்டர்லயும் அலப்பற பண்ணக்கூடியவன ஒரே இடத்துல வச்சா எப்படி இருக்கும்? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், தளபதி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. 2026 தளபதி மட்டும்தான். போதை ஏறி போய் தயார் பண்றியா? போதை ஏறாதனாலதான் தயார் பண்றான். உன் கடையில விடுச்சு மொட்டை போயில எப்படா போதை ஏறி இருக்கு? என் தலைவனுக்கு கொண்டா உயிரை கொடுப்போம். ஒரே மூச்சு ஒரே உயிரே. என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டி வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா? வா வா. நான் ஏற்கனவே சொன்னது போல இவன் என்னதான் கிரீஸ போட்டாலும், ஏன் நீ அதுல களிமண்ணை கரைச்சு ஊத்துனாலும், அதுல குருடாயில ஊத்துனாலும், இல்ல பாமாயில ஊத்துனாலும், விளக்கெண்ண மண்ணெண்ண வேப்பண்ண நீ என்னத்தை ஊத்தி இருந்தாலும் அவன் அதை பிடிச்சு ஏறுவான். ஏன்னா இவன் அணில் கூட்டம். பயிற்சி எடுத்தவன் இல்லையா, அவர் ரேம்பாக்ல போறாரு, ஏறி குதிச்சிட்டான். உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நீ மட்டும் குழு குழு குழுன்னு ஏற்கூட போட்டு உட்கார வச்சிருப்ப, உங்க அப்பா அம்மா உட்கார வைப்ப, உங்க மாவட்ட செயலர் உட்கார வைப்ப. அப்ப நாங்கெல்லாம் சாகிறதா அப்படின்னு கிரீன் மெட்டை பூரா வச்சு ஒட்டுமொத்தமான மாநாட்டு திடலை பார்த்தா கிரீன் மெட்டால மூடி இருக்கிறது. இதை நம்ம கிண்டலாக கேலியாக சொன்னாலும் கூட வெயிலின் தாக்கம் தாங்க கிட்டத்தட்ட மதுரையில் இன்னைக்கு 104 டிகிரி. அடைமழை வரும் அதில் நனைவோமே, புலிக்காய்ச்சலோடு சேரும் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். எந்த பிரச்சனை எதை பத்தியும் கவலைப்படாம மேடையில ஒரு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு ஒட்டுமொத்தமான மாநாடையும் கட்டுப்படுத்துது. பின்னாடி 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வதஞ்சி செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத, வா போலாம். இதுல கண்ணு வேற வைக்கிறது. பிஸ்கட் பாக்கெட் தூக்கி போடுவாங்க. சென்னையில வெள்ள வந்தா ஹெலிகாப்டர் இருந்து ரொட்டி துண்டுகளை போடுவாங்க. ஆனா இங்க ஒரு மாநாட்டுல அவங்க தாகத்தை போக்குறாங்களாமா. எப்படி? குளுக்கோஸ் அந்த பாட்டை தூக்கி எரியிறான். அது எரியிறானா பாத்தறிறானா அப்படின்னு எரிஞ்சிட்டு அந்த அட்டைப்பட்டியும் தூக்கி எரிஞ்சிட்டான். கடைசியில குறைந்தபட்ச சுயமரியாதை, குறைந்தபட்ச தன்மானம் காக்கப்படுற யானுங்கிற கேள்வி வருது. நீ எவ்வளோடா? 1.5 ரூபா. நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்?
அப்படியே கூட்டு பழக்கமாய் போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா நாயே. அண்ணா வராரு, எம்ஜிஆர் வராருன்னா மிகப்பெரிய கூட்டம் கூடியது. அப்ப அவங்க எல்லாம் அந்த கூட்டத்துக்கு ரேம்ப் வாக் போட்டு நடந்தாங்களா? பவுன்சர்ஸ் இருந்தாங்களா? வரும்போதே பவுன்சர்ஸ் 100 பேரை கூட்டு வந்துகிட்டு அந்த ரேம்ப் வாக் போறாரு, சுத்தி பவுன்சர்ஸ் வரான். அதையும் மீறி ஏறினான். அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவன் பண்ணுவான். ஏன்னா இவன் முழுக்க முழுக்க சினிமாவை பார்த்தே வளர்ந்தவன். சினிமா சினிமா சினிமான்னு இருக்கிற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து நீ அரசியல் படுத்தணும்னு நினைச்சனா அதை அரசியல் படுத்த முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சங்கு சத்தம் சங்கா. நீ மக்களோட களத்துல இறங்கி நின்னு அரசியல் படுத்திட்டு நீ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அவன் அரசியல் படுத்த போயிருப்பான். சொன்னா கேட்பான், இவன் கேட்க மாட்டான். இவன் ஏன் கேட்க மாட்டானா? அவனா இல்லையே. அவனுக்குள்ள ஒரு கருணாநிதி ஒளிஞ்சிருக்காரு, அவனுக்குள்ள ஸ்டாலின் உள்ள புகுந்துட்டாரு காலையில 12 மணிக்கு. 100 மில்லிய அடிச்சா போத இல்லையே, 100 இல்லையே. மதுரையில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாம் மோர் விற்கிறாங்க. அச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. மோரை கொடுத்துட்டு 10 ரூபா கேட்டிருக்காங்க. எல்லா ஊர்லயும் நடக்கிறதா. இந்த கோயில் திருவிழாக்கள்ல மோர் குடிக்காம குடிப்போம், உடனே வந்து 10 ரூபா கொடுங்கம்பாங்க. அவர் 10 ரூபா கூட கொடுக்க வக்கட்டு போயடா இருக்கீங்க. டேய் 20 rupees இந்த இடத்து குறா. 20 rupees-ஆ? அவ்வளவு பெரிய அமௌண்ட் என்னடா ஏதுடா? ஜஸ்ட் 20 ரூபாய். அது உங்களுக்கு என்ன பெரிய அமௌண்டா? ஒரு குஸ்கா கடையில ஒரு தள்ளு வண்டியை வச்சு ஒரு சின்ன டேபிள போட்டு விக்கிறவன் எவ்வளவு சம்பாதிக்க போறாங்க? ஒரு மோர் விக்கிறமா ஒரு அண்டா கொண்டு வந்தா கூட அதிகபட்சம் 1000 ரூபாய்க்கு விற்க முடியாது. இதுல ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றவன் அங்க அந்த மாநாடே ஒரு பெரிய ஸ்கேம் தான். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? ஏய் மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. பணமரத்து மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லி இரும்பு கம்பியை வச்சு, இரும்பு ஒரு சீட்டை வச்சு மூடுனாங்க. கடைசியில விஜய் என்ட்ரு ஆகிட்டு இருக்காரு. பணமரத்துல இருந்து ஒருத்தர் என்ட்ரு ஆகிட்டு இருக்கான் தவால்னு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. என்ன 12 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டாலும் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுடைய டாஸ்மாக்களையும் இன்னைக்கு போய் முண்டிட்டாங்க. அதுல மட்டும் இல்லாம அங்க போய் புரட்சி பேசியிருக்காங்க. 12 மணிக்கு தான் கடையை திறப்பீங்களா? ஏன் 11 மணிக்கு திறக்க மாட்டீங்களா? என்ன புரட்சி பண்ண வந்திருக்கீங்களா? காசை கொடுத்து சரக்க வாங்கிட்டு போடா வெண்ண. புரட்சிலாம் கிடையாதுங்க. நாங்க அந்த ஒவ்வொரு ரூபாயையும் உழைச்சு எங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாரிச்சுக்கிறோம். சிந்தி குடிக்கிறது தானே கொண்டு வந்து கொடுக்குறா. எப்படிங்க 40 ரூபாய் ஏத்துறாங்க? ஒரு ஃபுல்லுக்கு ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபாய் ஏத்துறாங்களா? 12 மணி ஆச்சு இன்னும் திறக்கல. யோ 12:05 தான் திறப்பாரு, வந்துகிட்டு இருக்காருயா, வந்துகிட்டு இருக்காரு. ஏங்க இவ்வளவு லேட் பண்றீங்க அப்படின்னா அங்க போய் வந்து வீரவசனம் பேசியிருக்காங்க. 12 மணிக்கு 12 மணிக்கு ஷார்ப்பா திறக்கணும். காலையில லேட்டா கடை திறக்கிறேன், நைட் ஆன உடனே சீக்கிரமா வந்து கடையை மூடிடுற. இப்படி மூடவும் திறக்கவும் இருந்தா இந்தியா எப்படி வளர்ந்தாங்க? வெளிநாட்டை போய் பார்த்துட்டு வாடா. 24 மணி நேரம் கடையை திறந்து வச்சிருக்காங்க. அதை பார்த்தா திருந்துக்கடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.